மகரம் ராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் நேர்கதிக்கு திரும்பி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமடையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது. எல்லா கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்று சொன்னால் அது உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு மிகவும் பலமாக இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் என்பது மட்டுமல்லாமல் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார். மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் 6இல் அமர்ந்து கொண்டு ஜென்மராசியை பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் இல்லாமல் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு. இந்த நேரத்தில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கிறார். மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை செவ்வாய் பார்ப்பதால் பல்வேறு விதங்களான படபடப்புகள் பதட்டங்கள் தடுமாற்றங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் முழுவதுமாக நீக்கி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களை பூமிகாரகரான செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார். மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றபடி இந்த நேரத்தில் அற்புதமாக அருமையாக நல்லபல நன்மைகளை இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 6இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை தன்னுடைய 4ஆம் பார்வையான சுகஸ்தான பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே பல்வேறு விதங்களில் எல்லா வழிகளிலும் நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது. இதுவரையில் பல்வேறு வழிகளில் சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும். பல்வேறு விதங்களான வழிகளிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை செவ்வாயின் அமைப்பு காரணமாக வந்து சேரும். பொது வாழ்க்கையிலிருப்பவர்கள் கலைத்துறையிலிருப்பவர்களான உங்களை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகச் சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களை தேடிவரும். அற்புதமான அருமையான விதத்தில் பல்வேறு வகைகளான சிரமங்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இந்த மாதிரியாக வக்ரம் நிவர்த்தி பெற்ற செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையான சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான தேவையில்லாத அனாவசியமான விரயச்செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறது. இந்த தருணத்தில் எந்தவிதமான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பணிச்சுமைகளும் இல்லாமல் எல்லாவிதமான காரியங்களையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதோடு மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக செவ்வாய் இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார்.
இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருப்பதால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் மிகவும் பலமாக ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது முதல்தர அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுப்பதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் செவ்வாய் வாரி வழங்குகிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை முன்னேற்றங்களை நிச்சயமாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார். மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனியின் பார்வையில் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சமக்கிரகமாக இருக்கிறார். செவ்வாயின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சமகிரகமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிநாதனான சனிக்கு நண்பராக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் செவ்வாய் திகழ்கிறார். இப்படிப்பட்ட செவ்வாய் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3 6 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான பிரம்மாண்டமான அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் தற்போது செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே செவ்வாய் உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக நீங்குவதோடு வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உங்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று அள்ளிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒத்துழைப்பு என்பது உங்களுடைய தாய் வழியிலும் தந்தை வழியிலும் உடன்பிறந்தவர்கள் வழியிலும் மிகச் சிறப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக அபரிவிதமாக வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சொத்துக்களை லாபகரமாக விற்பனை செய்துவிட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கிறது. மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிபர்த்தி காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக எல்லாவிதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக விலகுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகச் சிறப்பாக நல்லபல முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் தடை தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக விலகுகிறது என்பது மட்டுமல்லாமல் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கிடைக்கிறது. மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அற்புதமான வாய்ப்புகளை செவ்வாய் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 7.5 சனியின் ஆதிக்க காலகட்டம் முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு என்பது அருமையான அற்புதமான நேரமாக கருதப்படுகிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் தீரும். மன குழப்பங்கள் விலகும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் தீராத நோய்கள் என அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் துரிதமாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை பிரம்மாண்டமாக அதிரடியாக செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார். வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு. இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் தெளிவான வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகச் சிறப்பாக பலமாக கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். இந்த தருணத்தில் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை துல்லியமாக துரிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உங்களை தேடி வரும்.
பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான உத்வேகக்காரரான சகோதரகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் செலுத்துகிறார். இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மங்களகாரகன் என்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஆற்றல்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பதோடு மிகச் சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக செவ்வாய் வாரி வழங்குகிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது. உங்களுக்கு பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்து நிலம் வீடு மனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வாங்கி மகிழ அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் திகழ்கிறார். செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் விவேகம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் ஆற்றல்களும் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுகிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக நல்லபல முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்குச் சென்று முருகருக்கு 2 நெய் தீபம் ஏற்றி முருகரை வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் மிகப்பெரிய அளவில் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும்.